டேய், உன்னை நாங்க தலை முழுகி ரொம்ப நாளாச்சு. எந்த சூழ்நிலையில என்ன அண்ணன் சொல்லிட்டு என் பக்கத்துல வந்துடாத. டேய் கார்த்தி, அப்படிலாம் சொல்லாத. 1000 தான் இருந்தாலும் அவன் கூட பிறந்த தம்பி. நான் தான் உங்களுக்கு இடையில வந்தவன். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்குள்ள நான் வந்துடக்கூடாது. தப்புதான்ப்பா, தப்புதான். டேய் சூர்யா, என்ன பேசுற நீ? எங்க குடும்பம் தலை குனிஞ்சு நிக்கும் போது எங்களுக்காக துணைக்கு துணையா இருந்தவன் நீ மட்டும் தாண்டா. இன்னைக்கு கடை ரெண்டும் இன்னும் ஏதோ பழைய கௌரவத்தோட நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு உன்னோட உழைப்பு தான் காரணம். எங்க குடும்பத்துக்கு இன்னும் மான மரியாதை கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான். மூளையில முடங்கி கிடந்த வீராவுக்கு தைரியம் கொடுத்து இன்னைக்கு அவ கலெக்டர் ஆயிருக்கானா அதுக்கு காரணமும் நீதான். என் அத்தையும் குழந்தையும் பாதுகாப்பா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எல்லாமே நீதான். உன்னை பேசுற அருகதை இவனுக்கு கிடையாது. இவன் சுயநலவாதி. தன்னை தவிர யாருக்கு என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் எனக்கு என்னன்னு வாழ்றவன். இவன் கூடலாம் உன்னை கம்பேர் பண்ணாத. நீ வா. அப்போ அந்த கனி வீராவோட பொண்ணா? எவ்வளவு நல்ல குழந்தை. என் பொண்ணு மாதிரி இருந்தா. எப்பெல்லாம் அவளை பார்க்கறனோ அப்பெல்லாம் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கனி, நீ வீராவோட குழந்தையா? என்ன விதி இது? விதிய உன் வாழ்க்கையில இப்படியெல்லாம் விளையாடுத. அங்கிள் அங்கிள்னு ஆசையா கூப்பிடுவ. நான் உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என் எதிரியோட குழந்தையா இருக்க. இனி உன் முகத்தை பார்த்தா இந்த அங்கிளுக்கு சந்தோஷமா இருக்காது கனி. உன் சிரிப்பு எனக்கு கோவத்தை தான் உண்டு பண்ணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தையா போயிட்ட. என்ன பண்றது? எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் நான் எவ்வளவு பாசமா இருந்தாலும் நீ வீராவோட ரத்தம். அப்போ அந்த ரத்தம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கனிமா, இங்க என்ன பண்றீங்க? படிக்கலையா? நான் படிக்கிறேன், ஆனா இவர்கிட்ட படிக்க மாட்டேன். போர் அடிக்கிறாரு, எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படி சொல்ற? அவர் நல்ல டீச்சர் தானே. எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன் வள்ளி. உன்ன கனி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? பாரு கார்த்தி, புதுசா டியூஷன் டீச்சர் வச்சா அந்த டீச்சர் பிடிக்கலன்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. என் சமத்துல இல்ல. இப்படி எல்லாம் பண்ண கூடாதுமா. நான் சின்ன வயசுல எப்படி படிப்பேன் தெரியுமா? உங்க மாமாக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? படிச்சாதான் எல்லாருமே நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச குழந்தையா இருக்கலாம். சும்மா பொய் சொல்லாதீங்க பிருந்தா சித்தி. 5th ஸ்டாண்டர்ட்ல நீங்க 10 சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். நான் பார்த்தனே. சார், நானும் எத்தனையோ குழந்தைகளை பார்த்துட்டேன் சார். ஆனா அந்த பாப்பாவை கண்ட்ரோலே பண்ண முடியல சார். நான் சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேங்குது சார். என்னாச்சு கனி? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வீரா, எனக்கு இந்த டியூஷன் மாஸ்டர் டியூஷன்லாம் வேண்டாம். நான் ஸ்கூல்லே படிக்கிறேன், என்னை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போய் படிப்போ. சரி பாப்பா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போறியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ரவுடி, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உன்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசினா அந்த கஷ்டம் சரியாயிடுது. பாய் பாய் பாய். எங்க போன? உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க போன?
எங்க போன பதில் சொல்லு. படிக்க கஷ்டமா இருந்துச்சு, அதான் என் ஃப்ரெண்டு பார்க்க போனேன். ஓ, அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டீங்க. ஃப்ரெண்டு கிட்ட போய் ஆறுதல் வாங்குறீங்க. கையில என்ன வச்சிருக்க? கை காட்டு. அந்த கை காட்டு. ஏது பர்ஃபி? ஃப்ரெண்டு தந்தான். எல்லாம் நல்லா தெரியுது. படிக்கணும்னா மட்டும் உனக்கு பிரச்சனை இல்ல. போய் படிப்போ. போடி. கனி, என்ன வள்ளியம்மா? இந்த பால். நான் அப்புறம் குடிக்கிற வள்ளி. நான் படிச்சுட்டு இருக்கேன்ல, அப்புறம் படிக்கலனா அதுக்கு வேற வீர திட்டுவா. பரவாயில்ல, கொஞ்சம் பால் தானே. மேடம் சார். நீங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா குடிக்க வச்சிடுறேன். ஆ சரி, அங்க வைக்கணுமா? வைங்க. வச்சிருங்க மேடம். இந்த டேபிள்ஸும் எழுதணும், சரியா? இதை எழுதணுமா? ம், கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுத்துருங்க. சரிங்க மேடம். இதுதான் நல்ல சந்தர்ப்பம், குடிக்க வச்சிடலாம். என்னாச்சு? தெரியல டாக்டர். நல்லா தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மூக்குல இருந்து ரத்தமா வருது டாக்டர். ரொம்ப பயமா இருக்கு. பார்த்து சொல்றேன். பாருங்க. வலிமா, கணிக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகாது மீரா, ஒன்னும் ஆகாது. என்னாச்சு? கனி என்ன சாப்பிட்டா? நல்லா தானே இருந்தா. திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஆச்சு? தெரியலையே, நல்லா விளையாடிட்டு தான் இருந்தா. படிச்சிட்டு இருக்கும்போது மூக்குல ரத்தம் வருதுன்னு அந்த சார் தான் சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவளுக்கு பால் தான் கொண்டு போய் கொடுத்தேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் 1 ஹவருக்கு எதுவுமே சொல்ல முடியாது.